சின்னதா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கு. இந்த எம்ப்ளாயி கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பா லாட் ஆஃப் டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வரும். எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட வரவும் கூடாது. அதுவும் வந்து அந்தந்த லெவல்லயே வந்து தீர்க்கப்படணும். ஸோ 2 பேருக்கு இடையிலேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது வந்து ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒன் சைடா கேட்டுட்டு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரியாலிட்டி தெரியாம ஒரு சைடை வந்து ஹர்ட் பண்ணிட வேண்டாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு வந்து இந்த எம்ப்ளாயி கான்ஃப்ளிக்ட் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து இன்னொருக்க நான் இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி சின்னதாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்குது, சரிங்களா? அல்லது சின்ன கம்பெனியாக இருக்குது. நாங்கள் வந்து நித்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒருத்தர் தான் 2012 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 months வந்து ஒருத்தர் தான் வந்து ஒர்க் பண்ணார். ஆனால் அது பிளான்டாலாம் நித்ரான்லாம் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் ஏன்னா 2013 தான் நித்ரான் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்போ ஒருத்தர் இருக்கும்போது நான் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன், அவர் வந்து அந்த ஒர்க்கை செய்கிறாரு. நாங்கள் வந்து ஒரு அங்கேயும் கான்ஃப்ளிக்ட்டுக்கான சான்ஸ் இருக்குது. நான் ஒரு கருத்தை சொல்லும்போது அவர் மாற்று கருத்து சொன்னாருன்னா, பட் இருந்தாலும் வந்து கன்சென்சஸ் வந்து ஈஸி. ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி. இப்போ வந்து இன்றைக்கி வந்து கம்பெனி இந்த 12-13 வருஷத்தில் குரோ ஆகி கிட்டத்தட்ட வி ஆர் நியரிங் 450 பீப்புள், சரிங்களா? இன்றைக்கி 450 தாண்டி இருப்போம். ஏன்னா திருநெல்வேலி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், அங்கே ஒரு 40 பேர் ரெக்ரூட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ அப்படிங்கும்போது வந்து நீங்கள் எபோவ் 450 நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ 450 வந்து பீப்புள் போகும்போது வந்து லீடர்ஸ் வந்து நிறையா வந்து தேவைப்படுவாங்க. ஸோ 2 பேருக்கு இடையிலேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது வந்து ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வரும். அது ஒர்க் பிளேஸை பொறுத்தும் இருக்கலாம், ஒர்க்கே வச்சும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து இப்போ ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வருது. எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட வரவும் கூடாது. அதுவும் வந்து அந்தந்த லெவல்லே வந்து தீர்க்கப்படணும். அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த கல்ச்சர் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இதெல்லாம் வந்து அந்த கல்ச்சர் செட் பண்ணும்போது வந்து டெசிஷன் வந்து அந்த பேஸ்ட் ஆன் கல்ச்சர் இருக்கும்போது எஸ்ஓபிஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு கல்ச்சர் இருக்கும்போது என்னென்னா அங்கே எம்பதி கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் எம்பதி அந்த டெசிஷன் எடுக்கும்போது இன்னும் அது வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கும். அந்த எம்பதிங்கிறது வந்து எம்ப்ளாயீஸை வச்சு இருக்கலாம், கஸ்டமரை வச்சு கூட அந்த எம்பத்தி நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், சரியா? ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் பேஸ்டு, இந்த கல்ச்சர் பேஸ்டு போகும்போது வந்து இன்னும் கொஞ்சம் கல்ச்சர் பேஸ்டு நல்லா இருக்கும்போது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸே அங்கே ரெடியூஸ் ஆகும். பட் அதையும் தாண்டி ப்ராப்ளம் எரப்ட் ஆகும்போது வந்து அந்த லீடர்ஸ் வந்து அந்த கல்ச்சர் நல்லா இருக்கும்போது அவங்க டெசிஷன் எடுக்கும்போது அந்த டெசிஷன் பெஸ்ட்டாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட்டாக இருக்கும். அது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அப்போ உங்கள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனை வந்து இன்னும் அடுத்த கட்டத்தில் இருக்கிறதா வந்து உங்கள்கிட்ட வந்து வரும். அது வந்து ரொம்ப கீழேயும் தேய்க்க முடியல அந்த பிரச்சனை, இல்லது வந்து மேல் மட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்கிட்ட வரும், சரிங்களா? இப்போ அக்கௌண்ட்ஸ் டீம்லேருந்து ஒரு பிரச்சனை கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட நாங்கள் பில் கேட்குறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சம்திங் ஏதாவது இல்லை லேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொன்னோன்னா, அதை வந்து முதல்ல வந்து இப்போ இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, குரூப்பில் அந்த மெசேஜை போடுங்க. குரூப்பில் நான் பார்க்க போகிறேன், அந்த டீம் ஹெட்டு பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ அங்கேயே வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் பார்க்குறேன்னு தெரியும். ஸோ இப்போ இவர் ஒரு மெசேஜை போடுறாரு, அக்கௌண்ட்ஸ்லேருந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஒரு மெசேஜை போடுறாரு, அந்த பக்கம் அந்த டீமில் இருக்கிறவங்க அதுக்கான ரிப்ளை மெசேஜை போடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து இப்போ பிரச்சனை மேக்ஸிமம் அங்கேயே சால்வ் ஆயிரும். ஒன்று இப்போ இவர்கிட்ட பிரச்சனை இருந்ததுன்னா இவர் மெசேஜே போட மாட்டார், இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னா இவர் மெசேஜை போட்டு விட்றாரு. அந்த சைடு இருக்கிறவங்க நான் ஒன்றும் உடனே கொடுத்துறேன்னு சொல்லணும், இல்லைன்னா இதனால் கொடுக்கலன்னு சொல்லணும், இல்லைன்னா அவங்களோட என்ன ப்ராப்ளங்கிறத சொல்லணும். ஸோ அது எம்பத்தட்டிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ ப்ராப்ளம் அங்கே ஒரு குரூப் வழியாக வந்து சால்வ் பண்ணக்கூடியதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வரும்போது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பொறுத்து தான் டெசிஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து குரூப் இஸ் த பெஸ்ட் வே டு ரிசால்வ் தட் சொல்யூஷன். ஸோ இல்லை அடுத்தது தாண்டி 1-on-1 பர்சன்ஸ் வந்து ஏதாவது வந்து ஒரு இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன் சைடாக கேட்டுட்டு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒரு இஷ்யூஸ் நம்மக்கிட்ட பாப்பப் ஆகுது. ஸோ அப்போ அந்த இஷ்யூஸ்க்கு வந்து 2 சைடுமே நம்ம வந்து அதாவது ரெண்டு பக்கத்தையும் கூப்பிட்டு 2 பக்கத்தோட தரப்பு நியாயத்தையும் வந்து நீங்கள் வந்து முதல்ல கேட்டுட்டு தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும். ஏன் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா, அது நான்
இப்போ நான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறேன். என்கிட்ட அந்த பிரச்சனை இருந்தது. ஒரு சைடு சொன்னாங்கன்னா அந்த அந்த அதுதான் ஃபேக்ட்டுன்னு வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு என்கொயரியே பண்ணாமல் நான் வந்து அதை வச்சு அடுத்ததான் அவங்க சொன்னவங்கள கூப்பிட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். ஸோ இப்போ வந்து இவங்க சொன்னாங்கன்னா சரி அவங்ககிட்டயும் வந்து இருங்க அவங்ககிட்டயும் பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ 2 சைடும் கேட்கும்போது அப்போ அதில் ஒரு காமன் கிரவுண்ட் எங்கேன்னு பார்த்து 2 பேர்த்தையும் வச்சு அந்த டெசிஷனை வந்து இதுதான், இப்படி நீங்கள் வந்து உங்கள் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. அதாவது இது ஏன் அப்படின்னா நான் ரியலாக ஃபீட்பேக் கேட்குறதுனால வந்து அவங்க வந்து ஒரு பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அந்த ஃபீட்பேக்கை சொல்ல முடியுது அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து நான் ஐ நீட் டு சேஞ்ச், இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டி இருந்தது, சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி ஏஸ் ஏ லீடராக ஃபவுண்டராக நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் இருக்கும். நான் ரொம்ப இந்த ஹேபிட்டுங்கிறது வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ அந்த ஹேபிட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படணும், ஒர்க் பண்ணணும். அதனுடைய பேரில் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து கொண்டுட்டு வர முடியும். ஸோ நீங்கள் அப்படி வந்து எதையாவது வந்து ஒரு ஹேபிட்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த டெசிஷன் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. அதாவது ரியாலிட்டி தெரியாமல் ஒரு சைடை வந்து ஹர்ட் பண்ணிட வேண்டாம். தேங்க்யூ.